நான் உங்களுக்கு தேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனிதர்களானதை சிந்திக்க தெரியணும். சிந்திக்க தெரியாத மனுஷனே கிடையாது. அது உண்மைதானுங்க. சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷமாச்சு. இன்னும் இந்தியா வளர்கின்ற நாடாக தான் இருக்குது. 150 கோடி மக்கள் கொண்ட இந்திய ஜனநாயக நாட்டில் பிஎஸ்என்எல் எங்கேயுமே டவர் கிடைக்கிறதில்ல. எங்கே போனாலும் பிஎஸ்என்எல் டவர் கிடைக்கிறதில்ல, நெட்வொர்க் கிடைக்கிறதில்ல. ஆனால் 1,00,000 பேர் இருக்கிற ஏர்டெல் பார்த்திங்கன்னா, 1,00,000 பேர் ஊழியர்கள் கொண்ட ஏர்டெல் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் எடுக்குது. பயங்கரமான பெரு வளர்ச்சி, நவீன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. 150 கோடி மக்கள் இணைந்து செயல்படுத்துகிற அந்த பிஎஸ்என்எல் மட்டும் டம்மி வச்சுருக்கானுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பணக்காரங்களை வாழ வைக்கிறதுக்கு. இந்தியாவில் 30% பேர் ஏழைகள், பரம ஏழைகள். 60% மக்கள் நடுத்தர மக்கள். 10% மட்டும்தான் பணக்காரனுங்க. இந்த 10% மக்களுக்காக இப்படி நம்மளை 90% மக்களை சாகடிக்கிறானுங்க, வறுமையில் வாட வைக்கிறானுங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? ஆர்த்தோ பார்த்திங்கன்னா, இந்த காப்பீட்டு திட்டம், கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டத்தில் சில ஆர்த்தோவுக்கு எதுவுமே கிடையாது, ஹாஸ்பிட்டலே கிடையாது. திருப்பூர் எடுத்திங்கன்னா அவினாசியில் ஆர்த்தோ டாக்டர் கிடையாது, வேலம்பாளத்தில் ஆர்த்தோ டாக்டர் கிடையாது. போனால் திருப்பூர் பெருச்சிபாளையம் தான் போகணும். திருப்பூர் மாவட்டத்தில் 7 லட்சம் மக்கள் பக்கம் இருக்கிறாங்க, 8 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த 8 லட்சம் மக்களும் அங்கே போய் குமிஞ்சாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க? எலும்பு டாக்டர் பார்ப்பாங்க. ஏன் ஹாஸ்பிட்டலில் எலும்பு டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் போட மாட்டேங்கிறாங்க? ஆனால் சுற்றியும் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. நல்ல வருமானம், பணக்காரங்களை வாழ வைக்கிறாங்க. இப்படி தான் தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கிறப்போ நம்மளை விட முன்னேற்றம் அடையாத, சிந்திக்க தெரியாத மக்களோட வட மாநிலத்தில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியுமே வீணாக போயிட்டுருக்குது. ஆஸ்பத்திரினா எல்லா டாக்டரும் இருக்கணும், ஏன் ஆர்த்தோ டாக்டர்லாம் இல்லை? பணக்காரங்க வாழ இப்படி அரசியல் ஒவ்வொரு விஷயத்திலும் பணக்காரனுக்கு தான் கொடுக்குறானுங்க. திருப்பூரில் பார்த்திங்க, எக்ஸ்போர்ட் பண்ணானுங்கன்னா அவனுக்கு 6% அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லிவிட்டு இலவசமாக அமௌண்ட் கொடுக்குறானுங்க. ஆர்ஓஎஸ்எல்ங்கிற பேரில் அமௌண்ட் கொடுக்குறானுங்க. அப்போ ட்ராபேக் 2% கொடுக்குறாங்க. 8% பக்கம் அவங்க கொடுக்குறானுங்க. அந்த 8%க்கு இனாமாக கொடுக்குற காசு யாரோட காசு? நம்முடைய காசு. அதை வச்சு அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடுவான். அவன் சம்பாதிக்கிற லாபம் பூரா அவனுக்கே போயிடும். முதலாளி தன்னுடைய லாபத்துலேருந்து எந்த விதமான காசையும் தொழிலாளி கொடுக்குறது கிடையாது. இப்படி பணக்காரனை தான் வாழ வச்சுட்ருக்கானுங்க. இப்படி தான் நாடு போயிட்டுருக்குது. இப்போது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா அவனோட சொத்தில் பாதி 40% அவன் சொத்துலேருந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். இதே சட்டம். சைனாவில் அதே மாதிரி தான். ஒருத்தர் இறந்துட்டான்னா அவனோட சொத்தில் 50% மேலே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிறது தான் அவங்க வாரிசுக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி சட்டம் கிடையாது. அவன் சம்பாதிக்கிற பணம் பூரா அவனுக்கே போதும். சிந்திக்க தெரியும் மக்களை. சும்மா இந்த பாட்டுக்களும் இதுவும் பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. வெட்டியாக பேசி பிரயோஜனம் இல்லை. நாடு முன்னேறணும்னா அரசாங்கம் சரியாக இருக்கணும். இதெல்லாம் யார் தட்டி கேட்கணும்?